லைஃப்ல குட் ரிசல்ட் பேட் ரிசல்ட்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அன் ஈவெண்ட். அது அந்த நேரத்தில் நடக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட். அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு நமக்கு தெரியாது. அது உங்களுடைய கர்மா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய புண்ணியம், அப்பா அம்மாவனுடைய தவம், அது என்ன நடக்குமோ அதை ஏத்துக்கணும். அதனாலதான் டிஎன்பிஎஸ்சியில பாஸ் ஆகாதவங்க யூபிஎஸ்சியில பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பெருசு, யூபிஎஸ்சி பெருசு, நம்ம கம்பேரிசனுக்கே போகல. இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். ரெண்டுமே மக்கள் பணிக்காக வேலை செய்யறோம். குரூப் 1 குரூப் 4 நான் கம்பேரிசனே பண்ணல. ஆனா குரூப் 1 அதிகாரி ஆகி எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். குரூப் 1 அதிகாரி ஆகி லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க. குரூப் 4 அதிகாரி ஆகி மக்களுடைய மனசை வென்று மிகப்பெரிய அதிகாரிகளா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ப்ரமோஷன் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க யாருமே இங்க ரிசல்ட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாக்குறதுல இருந்து வெளியே வாங்க. இட் இஸ் அன் ஈவெண்ட். ஐயோ பேட் லக் ஆகி போச்சு, பேட் லக் ஆனாலும் எங்கேயோ தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ணே வரும்போது 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஆமா தம்பி, உங்க 2 வீலர் பஞ்சர் ஆனாலதான் நீங்க ஆக்சிடென்ட் ஆகாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி உங்க 2 வீலர் லாரிக்கார அடிச்சிருப்பான். அது ஈவெண்ட், அது ஆண்டவனுடைய முடிவு. அது நமக்கு தெரியாது. நம்ம மாதிரி ஒரு சின்ன மனிதனுக்கு, ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெருசா பார்த்தா சின்னதாக தான் யோசிக்கும். அதனால ஈவெண்ட்டை எடுத்துக்கங்க. இந்த எக்ஸாமையும் ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கங்க. ஒரு ஈவெண்ட், திஸ் இஸ் an ஈவெண்ட். எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது? ஜூலை 24 நடக்க போற இந்த எக்ஸாம் ஒரு ஈவெண்ட். அதனால ரொம்ப ப்ரெஷராகி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வீட்டில எல்லாம் உங்களுக்கு சொல்லி, என் பையன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறான், என் பொண்ணு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னு போட்டு நீங்களே உங்க மேல ப்ரெஷரை போட்டுக்கிட்டு நீங்க போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்க பொட்டன்ஷியல்ல 20% குறையும். அந்த ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஆனால் நீங்க ரிலாக்ஸ்டா ஜாலியா சுகமா சந்தோஷமா படிச்சுட்டு, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா வேற ஏதோ நமக்கு இருக்கிறாஞ்சான்னு சொல்லிட்டு ஜாலியா ரிலாக்ஸ்டா போய் எக்ஸாம் எழுதுங்க. மேஜிக் நடக்கும், பெரிய மேஜிக் நடக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இட் வில் ஹேப்பன். அதனால